அனைவரையும் வரவேற்கிறேன். நான் ஏற்கனவே நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கோம். நம்ம ட்ரெய்லர் ரிலீஸு, ஆடியோ ரிலீஸ்லாம் மீட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் படம் ரிலீஸ் முன்னாடி உங்களெல்லாம் சந்திக்கணும்னு நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நான் சொன்னேன். மறுபடியும் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணும் அப்படின்ட்டு. நம்ம என்ன தான் பப்ளிசிட்டி பண்ணாலும், எத்தனை கோடிக்கணக்கில் கொடுத்து படம் கொடுத்து செலவு பண்ணி பப்ளிசிட்டி பண்ணாலும், உங்களோட சப்போர்ட்டு, நீங்கள் எழுதுகிற அந்த விமர்சனங்களுக்கும் உங்களுடைய அந்த கருத்துக்களுக்கும் நீங்கள் அந்த படத்தை பூஸ்டப் பண்ணுற அளவுக்கு பெருசாக எந்த பப்ளிசிட்டியும் விட்டு நிற்காது. அதனால் நம்ம அங்கே இங்கே எவ்வளோ பண்ணுற விஷயங்கள் பெருசாக ரீச் ஆகிற போய் சேர்றதை விட நீங்கள் பண்ணுற உங்களுடைய சப்போர்ட் எனக்கு பெருசாக இருந்ததுன்னா இந்த படம் பெரிய லெவலில் போய் பாமர மக்களுக்கு போய் சேருங்கிற ஒரு நம்பிக்கையில் உங்களை நான் அடிக்கடி சந்திக்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் இதற்கு இப்போ கண்டினியூஸாக 3 படம் பண்ணிட்டு இருக்கேன். அதில் பவானி என்னோட ப்ரொடக்ஷன், தீக்கு அப்புறம் என்னோட டைரக்ஷன், என்னோட ப்ரொடக்ஷன். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி மாசி ஆடியோ ரிலீஸ் பண்ணேன். அதில் கோவைமணி ப்ரொடியூஸ் பண்ணார், நான் டைரக்டர். இன்னொரு படம் எப்படி மனசுக்குள்ள வந்தேன், காதல் எழுதின் படத்தோட இயக்குனரை வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் கண்டினியூஸாக பத்திரிகை நபர்களை சந்திக்கணுங்கிறது என்னோட விருப்பம். அதுக்காக நான் கண்டினியூஸாக படம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு ஆசை ஆண்டு நான் வேண்டிக்கிறேன். டெஃபினட்டாக உங்கள் சப்போர்ட் இந்த படத்துக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி ஒன் ஸ்னேகா தான். ஸ்னேகா இந்த படத்துக்கு எல்லாமே. ஆக்சுவலி இது ஐடி ஐபிஎஸ்ல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயசாந்தி மேடம் ஒரு ஃபோர்ஸ் அப்படி இருக்குமே தவிர இதில் கியூட்னஸ் இருக்கு. இந்த ஸ்னேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகு ப்ளஸ் ஒரு ஃபோர்ஸ் எல்லாமே. நிறைய பேர் கேட்டாங்க ஸ்னேகா அப்படி ஃபோர்ஸ். பட் இதை யூஸ்வலாக ஒருத்தர் ஃபைட் பண்ணுவாங்கிறவங்க ஃபைட் பண்ணது பெரிய விஷயமே இல்லை. அவங்க பண்ணவே முடியாதுன்ற ஒரு கேரக்டர் நம்ம பண்ண வச்சு அதை அதில் ப்ரூவ் பண்ணால் அது ஒரு சேலஞ்சுங்கிற மாதிரி ஒரு விஷயம். எனக்கு அதுக்கு நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன்னா ஒரு டைரக்டராக எனக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும். அதனால நான் இது ஒரு சேலஞ்சு அந்த படத்தை எடுத்து ஸ்னேகா இதில் ஒரு ஹீரோவாக இதில் ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். அவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி நான் நினச்சதை விட பெருசாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இது நான் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க, நீங்கள் அன்றைக்கி சொன்னது இது கரெக்டாக இருக்குது, நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவீங்க. இந்த படத்தை பொறுத்து நான் எப்போ ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஆனால் இந்த படம் எனக்கு ஒரு சேலஞ்சு, என்னோட ஆம்பிஷன் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அது எப்படி கரெக்டாக ஒரு கேப்பில் கரெக்டாக அட்லீஸ்ட் ஒரு 4 வீக்ஸாக அது கேப் இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பெரிய படமாக ஃபீல் ஆகாது. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது பெரிய படம். ஸோ அதனால் அதை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். தமிழ் தெலுங்கு ரெண்டுமே ஒரே டைமில் பண்ணுறேன். தெலுங்கு டப்பிங் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டேன். இது எல்லாமே ஜூலை இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஜூலையில் இந்த படம் ரிலீஸ் ஆகிடும் 100%. அதுக்கு முன்னாடி உங்களை சந்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு நான் கூப்பிட்டதுக்காக இந்த ப்ரெஸ் மீட் வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். பவானி ஐபிஎஸ் படத்தில் கோட்டா சீனிவாசராவ் சன்னா பண்ணியிருக்கேன். ரொம்ப முக்கியமான ரோல், ரசிச்சு பண்ணியிருக்கேன். இந்த ரோலை நல்ல இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு டைரக்டருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த படத்தை பற்றி, பவானி ஐபிஎஸ் பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வர சந்தேகம் எனக்கு வந்தது, ஸ்னேகா ஆக்ஷன் பிளாக் பண்ண போறாங்க அப்படின்னா என்னால் ஒத்துக்க முடியல. ஷூட்டிங் பார்ட்டில் பார்க்கும்போது தெரிஞ்சது நம்ம நினைச்சது தப்புன்னு சொல்லி, படம் பார்த்தப்போ அவங்க புன்னகை இளவரசின்ற ஒரு பேர் இருக்கு, அதெல்லாம் யாருமே சொல்ல முடியாது. இந்த படத்தை பார்த்தா கண்கள் அவ்வளவு கோபம் இருக்கு. ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸருக்கு எப்படி ஒரு சாதிக்கணும், சமுதாய அவலங்களை கண்டா ஒரு கோபம் வருமோ, அந்த கோபத்தோட அழகா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது அவங்க ரோல். படமும் ஸ்பீடு அடுத்து ரொம்ப வேகமா நகரக்கூடிய படம். அது மக்களுக்கு தியேட்டருக்கு ஒரு 2.5 மணி நேரத்தை சந்தோஷமா ஒரு என்ஜாயபிளா கழிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவி. காமெடி விவேக் சார் பண்ணியிருக்காரு. ஒரு புதுசா இருக்கு இந்த காமெடி எல்லாம் எடுத்திருக்கிற கான்செப்ட் ரொம்ப புதுசா இருக்கு. அப்புறம் சம்பத் பண்ணியிருக்காரு. சம்பத், கோட்டா சீனிவாசராவ் சார், நான், இளவரசி சார், பொன்னம்பலம், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட், உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் தினா பண்ணியிருக்காரு. இதுல நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். இதுல ஒரு ஸ்பெஷல் எனக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா,
வில்லனுக்குன்னு ஒரு ஒரு ஐட்டம் சாங் இருக்கு, அது எனக்கு இருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங். அது நம்ம டைரக்டர் தான் அந்த சாங்கை பாடி இருக்கிறாரு. இந்த மாதிரி பவானி பேஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாமே என்ஜாய் பண்ற ஒரு மூவியா இது இருக்கும். ஓகே, தேங்க்யூ. என் உயிரினும் மேலான அன்பான பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கம். 10 வருஷமா நீங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. பவானி பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஒரு குடும்ப பாங்கான ஒரு பெண்ணை வந்து கம்ப்ளீட்டா மாத்தி புன்னகைக்கு பூட்டு போட்ட கிச்சாவை வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா படத்துல ஐ ஹார்ட்லி ஸ்மைல். ஃபைட் சீக்வன்ஸ்க்கு நல்லா வந்ததுனால தினேஷ் மாஸ்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், தளபதி தினேஷ் மாஸ்டருக்கு. பிகாஸ் அவரோட சன் ஹரி தான் மோஸ்ட்லி வந்துட்டு அவரோட ஸ்டைல், கம்ப்ளீட் ஸ்டைல் அண்ட் எல்லாமே கத்து கொடுத்தது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 days பாத்தீங்கன்னா வந்து நான் பவானியாவே இல்லை, ஸ்னேகாவா இருந்தேன் செட்ல. ஸோ கிச்சா சார் வந்து நடக்கிறதுல இருந்து, திரும்புறதுல இருந்து, பேசுறதுல இருந்து, whatever if பவானி கம் அவுட் ரியலி வெல், அந்த ஃபுல் கிரெடிட் வந்து கிச்சா சாருக்கு தான் போய் சேரணும். ஃபர்ஸ்ட் இந்த கதை வந்து என்கிட்ட சொல்லும் போது கம்ப்ளீட் ஹீரோயின் ஸ்கிரிப்ட், அது இவ்வளவு வித்தியாசமான ஹீரோயின் ஸ்கிரிப்ட் வந்து சொல்லும் போது வந்து எனக்கே கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு. நான் வந்து பண்ண முடியுமா? போட்டோ ஷூட்ல நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன், நிஜமாவே சொன்னேன். ஏன்னா அந்த கன்னுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கான்னு எனக்கே கொஞ்சம் டவுட் இருந்தது. பட் அது ப்ளோ பண்ணி ஸ்டில்ஸ்லாம் பார்க்கும்போது ஐ காட் லிட்டில் கான்ஃபிடன்ஸ். பட் செட்டுக்கு போயிட்டு கான்ஸ்டன்ட் போட்டு நெக்ஸ்ட் நிமிஷத்துல இருந்து பவானியா மாற ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் வித் கிச்சா சார்ஸ் ஹெல்ப் and with all the assistant directors and my fight masters, நான் வந்து கொஞ்சம் பவானியா இருக்க முடிஞ்சதுன்னு நம்புறேன். கண்டிப்பா அந்த படம் பார்க்கும்போது அது தோணும். அண்ட் நிறைய ஃபைட்டர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே அடி வாங்கியிருக்கேன், இன்க்ளூடிங் ஆரியன் சாரி, எல்லாருமே அடி வாங்கியிருக்காங்க. ஏன்னா வந்து ஆஸ் யூ ஆல் நோ, பட் நான்லாம் வந்து அவ்வளோ கரெக்டா பார்த்து நேக்கா அடிக்க தெரியாது. ஸோ கண்ணாபுனான வந்து செட்ல வந்து அடிச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப பணிவா இருந்தாங்க உங்க செட்ல. அண்ட் மூவி ஹஸ் ரியலி ஷெப்ட் அப் வெல். நான் படம் பார்த்தேன். அதே மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்ட், எனக்கு வாய்ஸ் கொடுத்த டப்பிங் ஆர்டிஸ்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நியூஸ் டைரக்டர் தினா சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் என்னைக்கே வந்து புல் அடிச்சது என்னோட இன்ட்ரோடக்ஷன்லாம் பார்க்கும்போது. ஸோ நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒரு படத்துக்கு உயிர் பார்த்தீங்கன்னா ஒரு சேட் சீனா இருந்தாலும் சரி, ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருந்தாலும் சரி, ஒரு எல்லாம் த்ரில்லிங்கான சீனா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு உயிர், பெரிய உயிர் கொடுக்கறது வந்து பேக்ரவுண்ட் மியூசிக். அண்ட் இஸ் டன் அ கிரேட் ஜாப் இன் தட். அண்ட் ஆல்சோ த மியூசிக். என்னோட ஃபைட் சீக்வன்ஸ் வந்துட்டு இந்தா ஒரு சாங் இருக்கு, ரொம்ப நல்ல சாங். அண்ட் எனக்கு கேட்கறதுக்குவே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஸோ அது பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் ட்ரெய்லர்ல அதுதான் போட்டிருக்காரு. ஸோ படத்தை பத்தி சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய அதிரடியான விஷயங்கள், நிறைய அதிர்ச்சி கொடுக்குற விஷயங்கள் இருக்கு. லைக் கிச்சா சார் பாட்டு இருக்கிற மாதிரி, நான் ஃபைட் பண்ணிருக்கிற மாதிரி, நான் சிரிக்காத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐம் ஷூர் யூ வில் ஆல் லைக் இட். அண்ட் நீங்க என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த நாள் என்ன வந்து சப்போர்ட்டிவா இருந்தீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு இதுக்கு மேலேயும் சப்போர்ட்டிவா இருக்குன்னு ஆசைப்படுறேன். உங்களோட ஆதரவு இப்பவும் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.